அந்த பள்ளிக்கு குழந்தைகள் நல அலுவலர்கள், சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அந்த பெண் அதிகாரிகள் வந்து அந்த பள்ளிக்கு போயிருக்காங்க. போய் குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. பெண் குழந்தைகள் எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், எப்படி இருக்கக்கூடாது, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு பேசுகிறாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாணவியையும் தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த மாணவிகிட்ட கேட்குறப்போ இவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகள் நல அலுவலர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2019 அதாவது தனக்கு 13 வயசு, இப்போ அவங்களுக்கு வயசு 18, +2 படிக்கிறாங்க. தான் கூட படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அப்போ தனக்கு வயது வந்து 13, மாணவன் தன்னை வந்து விரும்புனதாகவும் இவங்களும் அவனை விரும்புனதாகவும் 2 பேரும் வந்து பழகினதாகவும் 2 பேரும் தனிமையில் இருக்கக்கூடியதை, அந்தரங்க விஷயங்களை அந்த மாணவன் வந்து இந்த விஷயத்தை தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டாரு. அதன் பேரில் அவருடைய நண்பர், இந்த பெண்ணுக்கு தனியாக ஃபோன் கிடையாது, அவங்க அப்பா ஃபோன் தான். அந்த ஃபோன் நம்பரில் அவங்க இந்த பையனோட நண்பர்கள் ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி அந்த பெண்ணை மிரட்டுறாங்க. இதை மாதிரி அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, இதை வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் விட்டுருவோங்க, அதனால் என்கிட்டையும் வந்து இது அந்த பெண் சொல்கிறாங்க. சொன்ன உடனே கேட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. டோட்டலாக இந்த பெண் வந்து 64 பேர் தன்னை வந்து இது மாதிரி வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இந்த கேரளாவில் வந்து ஒரு சிறுமியை பல பேர் சேர்ந்து கற்பழித்த விவகாரம் பெரிய பூதாகரமாக கிளம்பியிருக்கலாம் சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது கேரள மாநிலம் பத்தனந்திட்டா அந்த மாவட்டம், அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதி தான் பத்தனந்திட்டா. அந்த பத்தனந்திட்டா மாவட்டத்தில் ஒரு பள்ளி மாணவி, அவங்க வந்து ஒரு பள்ளியில் +2 படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கு குழந்தைகள் நல அலுவலர்கள், சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அரசு அதிகாரிகள், அந்த பெண் அதிகாரிகள் வந்து அந்த பள்ளிக்கு போயிருக்காங்க. போய் குழந்தைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமில் சொல்கிறாங்க, பெண் குழந்தைகள் எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், எப்படி இருக்கக்கூடாது, குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு பேசுகிறாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாணவியையும் தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கா, என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த மாணவி சொல்கிறாங்க, இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு விளையாட்டு வீராங்கனை அந்த பள்ளியில். அப்போது அந்த மாணவிகிட்ட கேட்குறப்போ இவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகள் நல அலுவலர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2019 அதாவது தனக்கு 13 வயசு, இப்போ அவங்களுக்கு வயசு 18, +2 படிக்கிறாங்க. 2019 தான் கூட படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அப்போ தனக்கு வயது வந்து 13, மாணவன் தன்னை வந்து விரும்புனதாகவும் இவங்களும் அவனை விரும்புனதாகவும் 2 பேரும் வந்து பழகினதாகவும் 2 பேரும் தனிமையில் இருக்கக்கூடியதை, அந்தரங்க விஷயங்களை அந்த மாணவன் வந்து வீடியோவாக பதிவு பண்ணிட்டாரு. பதிவு பண்ணிவிட்டு இந்த விஷயத்தை தன்னுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டாரு. அதன் பேரில் அவருடைய நண்பர், இந்த பெண்ணுக்கு தனியாக ஃபோன் கிடையாது, அவங்க அப்பா ஃபோன் தான். அந்த ஃபோன் நம்பரில் அவங்க இந்த பையனோட நண்பர்கள் ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி அந்த பெண்ணை மிரட்டுறாங்க. இதை மாதிரி அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, இதை வந்து நாங்கள் சமூக வலைத்தளங்களில் விட்டுருவோங்க, அதனால் என்கிட்டையும் வந்து நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது சின்ன குழந்தை தானே, இது பயந்து போய் அவங்களோட இச்சைக்கு கட்டுப்படுது. அவங்க சொல்கிறபடிலாம் நடக்குது. அவங்க வந்து அந்த பெண்ணை பயன்படுத்திக்கிறாங்க, பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க. அவர் வந்து அடுத்த நண்பருக்கு சொல்கிறாரு. இப்படியே எங்கே சொல்லி நிறைய பேர் இந்த பெண்கிட்ட வராங்க. எல்லாமே வந்து அவங்க அப்பா ஃபோனில் தான் வராங்க.
அதில் ரெக்கார்டாக இருக்குது, யார் பேசினாங்க அப்படிங்கிறது ரெக்கார்டாக இருக்குது. இதுக்கு இடையில் என்னென்னா கொடுமையிலும் கொடுமை, இவங்க பள்ளியில் இந்த விளையாட்டுத்துறையில் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் இருக்காங்கல்ல, ட்ரைனர், அவரும் கிடச்சி அவரும் இந்த பெண்ணை பயன்படுத்திக்கிறார். அதை விட பெரிய கொடுமை என்னென்னா, இது இப்படி பரவி இந்த பெண்ணோட அப்பாவோட நண்பர்களும் பயன்படுத்திக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. இது அந்த பெண் சொல்கிறாங்க. சொன்ன உடனே கேட்டு அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. டோட்டலாக இந்த பெண் வந்து 64 பேர் தன்னை வந்து இது மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த அலுவலர்களுக்கு அது நம்பவே முடியல, என்ன ஏது அப்படின்னு. அப்புறம் வந்து அந்த பையனை பிடிக்கிறாங்க. யார் இவங்ககிட்ட முதல்ல பழகி வீடியோ எடுத்தான் இல்லையா, அந்த பையனை பிடிச்சி, அவனும் அங்கேயே தான் படிக்கிறான், அவனை பிடிச்சி விசாரிக்கிறப்போ அவன் ஒத்துக்கிறான். அப்புறம் இந்த பெண்ணோட அப்பாவோட ஃபோன் அதை வாங்கி பார்த்தா இந்த பெண் சொல்லக்கூடிய நபர்கள் 40 பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவங்களோட இது இருக்குது. அதே ஒவ்வொருத்தரையாக இது பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 40 பேரை கைது பண்ணிட்டாங்க. இதில் சம்மந்தப்பட்ட 2 பேர் வெளிநாட்டுக்கே போயிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம். அது டோட்டலாக 64 பேர் சொல்கிறாங்க. அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட 60 பேரை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 30 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த பெண் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதனால் SC ST ஆக்ட்லேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, போக்சோ சட்டத்துலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் கைது பண்ணி 30 பேர் உள்ளே போயிருக்காங்க. மீதி எல்லாரையும் கைதுகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனே இந்த செயலில் ஈடுபட்டு அந்த செயலை வந்து தன்னோட சக மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து, அதனால் அந்த பெண் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு கல்வி சொல்லித்தரக்கூடிய விளையாட்டு பயிற்சியாளர் அவரே இந்த பெண்ணை பயன்படுத்தியிருக்காரு. அதை விட பெரிய கொடுமை, இந்த பெண்ணோட தகப்பனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் அவங்களுக்கு பெண் மாதிரி தானே, அதை மாதிரி நினைக்காம தவறாக நடந்திருக்காங்க. இது வந்து அதாவது ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். இதே மாதிரி ஒரு சம்பவம் சமீப காலத்தில் விருதுநகரில் நடந்தது. அதில் வந்து ஒரு 14 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பொள்ளாச்சிலையும் இதே மாதிரி பாலியல் சம்பவம், தொடர் பாலியல் சம்பவம் நடந்தது. அதை வந்து CBI விசாரித்து சார்ஜ் ஷீட் போட்டு அந்த வழக்கம் நடந்துகிட்ருக்கு. சமீப காலமாக பெண்களை, அதிலும் குறிப்பாக குழந்தைகளை வந்து போகப் பொருளாக பயன்படுத்துறது, தவறாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதுக்கு வந்து தண்டனைகள் அதிகரிக்கணும். ஏற்கனவே இருந்த இந்தியன் பீனல் கோட் IPC 1860 உருவாக்கப்பட்டது. அதை வந்து மாடிஃபை பண்ணி 2023 நம்ம பார்லிமெண்ட்டில் சட்டம் பாஸ் பண்ணாங்க, மாடிஃபை பண்ணாங்க. BNSS அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்தாங்க. ஆனால் அந்த சட்டங்களில் இது மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் 45 நாட்களில் அந்த வழக்கை முடிக்கணும். அது மாதிரி இந்த ஃபோட்டோ வீடியோ ஆதாரங்களை வந்து சாட்சியங்களை எடுத்துக்கணும், அந்த பெண்களோட வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் குறைந்த மாதிரி இல்லை, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு முடிவு காணப்படணும். எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் குழந்தைகள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த பாதிப்பு நாளைக்கு எல்லாருக்கும் ஏற்படலாம்ல. அது மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய எய்மாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்புகிறீங்க, வெளியே அனுப்புகிறீங்க, உறவினர் வீட்டுக்கு அனுப்புகிறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மகிட்ட போயிட்டு திரும்பி வர வரைக்கும், நம்மளை பிரிஞ்சு போயிட்டு நம்மகிட்ட திரும்பி வர வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும். குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது, அவங்ககிட்ட நம்ம கேட்டு அந்த விஷயங்களை வாங்கணும். அவங்கள வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நடவடிக்கையில் ஏதாவது வேறுபாடு இருக்கா, சொல்ல தெரியாது அவங்களுக்கு. அவங்க மனசு அப்படியே உடஞ்சி போயிருப்பாங்க, சோர்ந்து போயிருப்பாங்க, உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, சொல்ல தெரியாது, சொல்லதுக்கு வைக்கப்படலாம். ஆனால் பெற்றோர்கள், பாதுகாவலர்கள் அவங்க வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஸ்கூலுக்கு போகிறாங்களா,
காலையில் இங்கேருந்து ஸ்கூலுக்கு போனேன், போய் ஸ்கூலுக்குள்ளே போயிட்டேன், அப்புறம் என்ன நடந்தது, ஸ்கூலுக்குள்ளே போகிற வழியில் என்ன நடந்தது, போனதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியடில் என்ன நடந்தது, அப்புறம் அந்த இன்டர்வெல்லில் என்ன நடந்தது, மத்தியானம் உணவு இடைவெளியில் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் எத்தனை பீரியடு நடந்தது, அந்த பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிற விவரங்களை கேட்டு தெளிவாக்கி வைக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத பெற்றோர்கள் தெரியப்படுத்தணும். அந்த குழந்தைகளை வந்து நம்ம அதிகமாக அவங்ககிட்ட பேசணும், அவங்களையும் நம்மகிட்ட அதிகமாக பேச வைக்கணும். பேசினாதான் அந்த விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். குழந்தைகள் உங்களோட சொத்து. பணத்தை இழந்தால் கூட சம்பாதிச்சிடலாம், ஆனால் குழந்தைகள்ங்கிறது உங்களுக்கு நிரந்தர சொத்து. அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. வேலைக்கு போகலாம், நீங்கள் வேலைக்கு போகலாம், உங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகலாம், இருவருமே வேலைக்கு போகலாம். ஆனால் குழந்தைய வந்து கண்காணிக்க வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் குழந்தைகளை பத்திரமா பார்த்துங்க. அதே மாதிரி அரசாங்கத்துக்கு இதன் மூலம் ஒரு வேண்டுகோள், இது மாதிரி தவறு செய்யக்கூடியவங்களுக்கு மேக்சிமம் அவங்களுக்கு தண்டனை நீதிமன்றம் மூலமாக குறுகிய காலத்தில் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இப்போ தமிழ்நாடு சட்டசபையில் இப்போ கடைசியாக ஒரு சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இதில் வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். தண்டனையை வந்து என்ஹான்ஸ் பனிஷ்மெண்ட் அதிக அளவில் கொடுக்கணும். அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் கூட ஜெயிலில் வந்து அந்த தண்டனையை வந்து ரெமிஷன்கிற முறையில் குறைக்கப்படக்கூடாது. நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்படணும். இந்த மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வரதுக்கு முன்னாடி பாதுகாக்கிறது தான் நல்லது, சம்பவம் நடக்காமல் பார்க்கறது தான் நல்லது, குழந்தைங்களுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்தது, அது கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கே அது மாதிரி நடந்தது. அந்த மாதிரி உலகம் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் கெட்டு போயிட்டுருக்கு. தவறு செய்யக்கூடியவங்களுக்கு போலீஸை கண்டோம், காவல்துறையை கண்டோம், அதே மாதிரி நீதித்துறையை கண்டோம், பயமே இல்லை. நம்ம எப்படினாலும் வெளியே வந்துடலாம், என்ன கேஸ் போட்டாலும் வெளியே வந்துடலாம், குண்டாஸ் போட்டாலும் வெளியே வந்துடலாம், தண்டனை கொடுத்தாலும் அப்பீல் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஒரு குருட்டு தைரியம், ஒரு முரட்டு தைரியம் அந்த தவறு செய்யறதுக்கு வந்திருக்கு. அது நிச்சயமாக ஒழிக்கப்படணும். தவறு செய்கிறவங்களுக்கு தண்டனை நீதிமன்றம் மூலமாக நிச்சயமாக கிடைக்கணும், குறுகிய காலத்தில் கிடைக்கணும். உங்கள் குழந்தைகளை நீங்கள் கேர்ஃபுல்லாக பத்திரமா பாதுகாத்துங்க. சார், இப்போ வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த விழிப்புணர்வுக்கான அந்த நிர்வாகிகள் வந்து பேசும்போது தான் அந்த பெண் இதை சொல்லுது இல்லையா, அரசு அலுவலர்கள் அது அந்த அலுவலர்கள் வந்து பேசும்போது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுது இல்லையா. அந்த முதல் பையன் வீடியோ எடுத்து இந்த பொண்ணை தவறான நோக்கத்தில் பண்ணும்போது அந்த பெண் அந்த குழந்தை அந்த சிறுமி வந்து அவங்க அப்பா அம்மாட்டே இதை கம்ப்ளைண்ட் பண்ணி தான் அந்த பிரச்சனை அவ்வளோ தூரம் விசுவரம் எடுத்திருக்காதுல்ல சார். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, குழந்தைகள் தான். அவங்க வயசாக இருக்கலாம், வயசுக்கு வந்திருக்கலாம், ஆனாலும் அவங்க குழந்தைகள் தான். அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை நான் சொன்னேன்ல இப்போ பேசலை, பெற்றோர்களில் சொல்லணும்னு தெரியாது. நம்ம தான் அதை வாட்ச் பண்ணணும். ரெண்டாவது அந்த பையனை அந்த பொண்ணு லவ் பண்ணுறப்போ வயசு 13 வயசு. 13 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த சமயத்தில் அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பெண் மேலே ஒரு கவனத்தை செலுத்தி என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன நடந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா, மினிட் டு மினிட் அந்த விஷயங்களை விசாரிச்சிருந்தா அப்போ சொல்லியிருக்கான், அவங்களுடைய ஃப்ரெண்டு அவன் ராமசாமி கூட பேசணுன்னா, ராமசாமி யார், அவன் எங்கே இருக்கிறான், அவன் என்ன பண்ணுறான், என் கூட தான் படிக்கிறான், சரி அவன் கூட உனக்கு என்ன பேச்சு, அவன் உனக்கு கூட ரொம்ப ஃப்ரெண்டா, எப்படி ஃப்ரெண்டு, அவன் என்ன பேசினான், நீ என்ன பேசின, என்ன நடந்தது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் விசாரிச்சிங்கன்னா அந்த பெண் குழந்தை சொந்திருக்கும். ஆக அந்த குழந்தை சொல்லாதது தவறு தான், அது வந்து சின்ன குழந்தை, ஆனால் அதை கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்களோட கடமை இல்லையா. அதே மட்டும் இல்லை, அந்த ஆசிரியர்களோட கடமை இருக்கு இல்லையா. ஆசிரியர்களே தவறு செய்கிறாங்கன்னா இதை எங்கே போய் சொல்ல. ஆனால் இதில் வந்து நிச்சயமாக இந்த 60 பேருக்கும் நீதிமன்றம் மூலமாக கடுமையான தண்டனை நிச்சயமாக வழங்கப்படணும். ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் குழந்தை, படிக்கிற பெண் குழந்தை, அதை போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, இவங்களெல்லாம் லேஸில் விடக்கூடாது, இவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை வந்து இந்த அளவுக்கு ஒரு பாலியல் இச்சைக்கு தூண்டி அந்த சிறுவனும் வந்து அதே வயசில் உள்ள பையனாக தானே இருப்பான். இப்போ 18 வயசு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் அவனை தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அந்த ஏஜில் பண்ணும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவனும் அதே சக மாணவனாக தானே இருந்திருப்பான் இல்லையா. ஆமாம்,
இந்த மாதிரி ஒரு கொடூர சிந்தனைக்குள்ள கொண்டு போவதுக்கு இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் காட்டுற அந்த சினிமாக்களில் காட்டுற பள்ளி பருவ காதல்கள் அதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் காட்டுறதும் ஒரு காரணம். இப்போ ஃபோனில் பாருங்க, ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா விஷயங்களும் வருது. இந்த குழந்தைகளை கெட்டு போவதுக்கு காரணமே இந்த செல்ஃபோன். இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கம்ப்ளீட்டாக மத்திய அரசு தடை பண்ணணும். அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இந்தியாவில் பார்க்க முடியாத அளவுக்கு தடை பண்ணணும். இல்லை அப்படி தடை பண்ணாலும் அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு செயல்னு கருத்தாவது சுதந்திரமா அது குழந்தைகளோட வாழ்க்கையே போகுதுங்க. அப்படி ஒரு குழு அப்படி ஒரு என்ன கருத்தாவது சுதந்திரமா? இதுல சுதந்திரமே தேவையில்லை. அப்படி ஒரு குரூப். அதாவது இந்த மாதிரி சுதந்திரம் இல்லாத நாடுகள்லாம் முன்னேறாம இருக்கா? ஜனநாயகம் ஜனநாயகம்னு சொல்லி கருத்து சுதந்திரம்னு சொல்லி கண்டதையும் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் ஒரு தைரியம் கொடுக்கறனாலதான் இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே ஒரு எல்கை தான், அந்த எல்லையை தாண்டி போகக்கூடாது. இப்போ இவங்களே இப்போ இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக போராடுற பர்சன்ஸே வந்து நாளைக்கு தன்னோட குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இது தவறுன்னு உணர்வாங்க. அவங்களுக்கு தெரியுங்களா? அப்போ ஆமா, அதே பிரச்சனை அவங்களுக்கு வந்தா தானே தெரியும். மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி ரத்தம், தனக்கு வந்தா ரத்தம், தக்காளி சட்னி மாதிரி. அப்புறம் இல்லை இப்போ இதெல்லாம் சாத்தியமான விஷயமா சார்? இந்த இதை தடை பண்றது இதெல்லாம் சாத்தியமான? நிச்சயமா அரசு நினைத்தால் நிச்சயமா எதையும் செய்ய முடியும். அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. இதை தடை பண்ணணும்னா மத்திய அரசுக்கு தான், மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு சினிமாவில் வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க போய் பார்க்க முடியாது இல்லையா? அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஆப்புகளை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லைல்ல சார்? யார் இதில் மட்டும் இல்லை, சினிமாவிலையும் கூட நீங்கள் சொல்கிறாங்க சார், சினிமா தேட்டரில் 18 வயசு கீழே உள்ளவங்களுக்கு கூட டிக்கெட் கொடுக்க தான் செய்கிறாங்க. எங்கே பண்ணுறாங்க? ரெண்டாவது, அது எப்படி ஒரு கதாநாயகனை வந்து வாழத்தை சீவுற மாதிரி கழுத்தை சீவுறாரு. அதை வந்து பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் பண்ணுறாங்க. அதை வந்து எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வன்முறை கலாச்சாரம் இளைஞர்களுக்கும் அவங்க மனசில் புகுந்திருந்தவுடனே அவங்களும் நம்ம மாதிரி செய்யலாம் போல இருக்கு. சட்டம்னு போலீஸு, சட்டம், அரெஸ்ட்டு, ரிமாண்டு, இது மாதிரி கோர்ட்டு, தண்டனை, இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எடுத்த உடனே தவறு பண்ணிட்டானா போட்டு தள்ள வரேன். இது என்ன நியாயம்னு தெரியல. இதை எப்படி இந்த சினிமா துறையில் தணிக்கை குழு அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல. இதை எடுக்கிறதுக்குனே சில டைரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி படங்களை தான் எடுக்கிறாங்க அவங்க. வன்முறை கலாச்சாரம் கெட்டு போகுது, இந்த மாதிரி சமுதாயம் கெட்டு போவதுக்கு அது ஒரு காரணம். காவல்துறையை கெட்டவங்களா காட்டி, காவல்துறையில் கெட்டவங்க இருக்கலாம், எல்லாம் கெட்டவங்களா காட்டி, அதனால அந்த இளைஞர்களுக்கு காவல்துறை மேலே ஒரு வெறுப்புணர்வு, இவங்க தவறு செய்கிறவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இது மாதிரி சமுதாயத்தை ஒரு வேற ஒரு திசையை நோக்கி கொண்டு போகக்கூடிய அந்த சினிமா டைரக்டர்களும் இந்த சமூக வலைதளங்களும் நிச்சயமாக தடை செய்யப்படணும். அப்புறம் இந்த ஹீரோக்களே பார்த்தீங்கன்னா இவங்க யாரெல்லாம் இந்த இளைஞர்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரை ஹீரோவை காட்டுறாங்கன்னா ரவுடி, கஞ்சா கடத்துறவன், போதைப் பொருள் கடத்துறவன், அவங்க தான் ஹீரோ. அதான் சொல்றேன், இந்த மாதிரி படம் எடுக்கிறது, படத்தில் நடிக்கிறதெல்லாம் தடை பண்ணணும். அது தடை பண்ணதை தைரியமா பண்ணணும். இது ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் அதெல்லாம் தேவையே கிடையாது. தவறான முறையில், ஏன்னா பெரிய நாடு, அதிக ஜனத்தொகை கொண்ட, அதிக இளைஞர்கள் கொண்ட நாடு. இது வந்து அப்படியே டைவர்ஷன் ஆயிடுச்சுன்னா வேற மாதிரி போயிடும். ஒரு பயங்கரவாத நாடா மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாது. வருமுன் காப்போம், வருமுன் நம்ம நாடு ஒரு நல்ல மக்களை கொண்ட நாடு, சட்டத்தை மதிக்கக்கூடிய நாடு, கலாச்சாரம் உள்ள நாடு. கலாச்சார சீரழிவு, பயங்கரவாத வளர்ச்சி இதெல்லாம் நம்ம நாட்டில் கிடையாது, இருக்காது, இருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம் சார்.